மத்திய அரசாங்கத்திலிருந்து வருஷம் கொடுக்குறான் பணம். போலீஸை நவீனப்படுத்தணும்னு கொடுக்குறான். அந்த பணத்தை பூரா திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணாம. வெறும் வண்டியா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் காவல்துறையில் இருக்கும்போது 150 கோடி வரும் ஒரு வருஷத்துக்கு. வண்டியை மட்டும் வாங்கிட்டு மீதியை திருப்பி அனுப்புவாங்க. நான் அதையே சுட்டி காட்டியிருக்கேன். மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குறான். ஏன்னா அவன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான், இன்னென்ன இதுதான் வாங்கணும், வண்டி வாங்கிக்குவாங்க. ஆனால் டிவைசஸ், உபகரணங்கள் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வாங்கினா தானே உங்களுக்கு இதாகும். நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, அது காவல்துறை இல்லை. அதையும் இவங்க கவனிக்கணும். ஏன்னா அதுலேயும் விசாரணைக்கு உகந்த சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் டிஎன்ஏ இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். டிஎன்ஏன்னா அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மாதிரி வழக்குகள்லாம் போலீஸுக்கும் வரும். அப்போ அவன்கிட்டையும் எக்யூப்மெண்ட் இருக்கணும், காவல்துறையிட்டையும் இருக்கணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இந்த யுக்திகளெல்லாம் அவங்க வச்சுக்கிற தவறிடுறாங்கங்கிறது தான்.